அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் கலை. பிரச்சனை என்று வந்துவிட்டால் இன்றைய மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒன்று பிரச்சனையை தீர்க்க முயல வேண்டும், அல்லது பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை காண முயற்சி செய்ய வேண்டும். எதுவும் இல்லாமல் இந்த பிரச்சனை ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று குழப்பிக்கொண்டே தன்னுடைய நாட்களை வீணடிக்கின்றார்கள். ஆனால் ஒரு விவசாயி இறைவனிடமே சண்டை போடுகின்றான். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, உனக்கு பிரச்சனைகளை கையாள தெரியவில்லையா என்று இறைவனிடமே மல்லுக்கு நிற்கின்றான். இதோ அந்த கதையை இப்போது கேட்கலாம், வாருங்கள். இறைவனிடம் அந்த விவசாயி கடுமையாக சண்டை போடுகின்றான். இறைவா, உனக்கு பயிர்களை பற்றி என்ன தெரியும்? நீ நினைத்தபோது மழையை அனுப்புகின்றாய், தேவையில்லாத சமயத்தில் காற்றை வீசச் செய்கின்றாய். உன்னால் எனக்கு பெரிய தொந்தரவாக இருக்கின்றது. பேசாமல் இந்த வேலைகளையெல்லாம் விவசாயி ஒருத்தனிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றான். இறைவன் உடனே, அப்படியா, சரி, இனிமேல் வெளிச்சம், மழை, காற்று எல்லாம் உன் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டுமே என்று அந்த விவசாயிக்கு வரம் தந்துவிட்டு போய்விட்டார் இறைவன். விவசாயிக்கோ மகிழ்ச்சி பிடிபடவில்லை. என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை இதோ இறைவன் என்னிடமே தந்துவிட்டான் என்று மகிழ்ச்சியில் அடுத்த விதைப்பிற்கான பருவம் வந்தவுடன் என்ன செய்தான்? மழையே பெய் என்றான். மழையும் பெய்தது. நிறுத்த சொன்னபோது மழை நின்றது. ஈரமான நிலத்தை விவசாயி உழுதான். தேவையான வேகத்தில் காற்றை வீசச் செய்தான். விதையை தூவினான். மழை, வெயில், காற்று எல்லாமே அவன் சொன்ன பேச்சை கேட்டன. அவனுடைய நிலத்தில் பயிர் பச்சை பசேல் என வளர்ந்தது. வயல்வெளியை பார்க்கவே மிகவும் ரம்மியமாக இருந்தது. அறுவடை காலமும் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்து பார்த்தான். அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான். அதிர்ந்தான். உள்ளே தானியம் இல்லை, மிகச் சிறிய பதர்தான் இருந்தது. அடுத்தது, அதற்கடுத்தது என்று ஒவ்வொரு தானிய கதிராக வெட்டி எடுத்து உடைத்து பார்த்தால் ஒன்றிலுமே தானியம் இல்லை. மறுபடியும் குழப்பத்திற்கு உள்ளானான். இறைவா என்று கோபத்தோடு கடவுளை கூப்பிட்டான். மழை, வெயில், காற்று எல்லாவற்றையும் நான் மிகச் சரியான விகிதங்களில்தானே பயன்படுத்தினேன். ஆனாலும் என் பயிர்கள் அனைத்தும் பாழாகிவிட்டதே, ஏன் எனக் கேட்டான். இறைவனோ புன்னகை செய்தார். விவசாயியே, என் கட்டுப்பாட்டில் அனைத்தும் இருந்தபோது காற்று வேகமாக வீசும். அப்போது பயிர்களெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? அம்மாவை இறுக்கி பிடித்து கொள்ளும். குழந்தைகளைப் போல பூமிக்குள் தங்கள் வேர்களை மிக ஆழமாக அனுப்பி பிடித்து கொள்ளும். மழை குறைந்தால் தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்பும். போராட்டமும் பிரச்சனையும் இருந்தால்தான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக, உறுதியாக மேலே மேலே வளரும். எல்லாமே வசதியாக அமைத்து கொடுத்தால் உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. தளதளவென்று வளர்ந்ததை தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அவற்றிற்கு தெரியவில்லை என்றார். உடனே விவசாயி இறைவனிடம், இறைவா, வேண்டாம் வேண்டாம், உன் மழையும் வேண்டாம், காற்றும் வேண்டாம், நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்று கடவுளிடமே அவற்றை திருப்பி தந்துவிட்டான் விவசாயி. ஆம் அன்பு நேயர்களே, பிரச்சனைகள் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். இருட்டு என்ற ஒரு பிரச்சனை இருந்ததால்தான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது.
பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனமே உருவானது. இதேபோல்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கைதான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்கள் தானே நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும். எனவே பிரச்சனையை ஒரு பொருட்டாக நினைக்காதீர்கள். போராடி பிரச்சனையை வெற்றி பெறுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.